ஏன் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு கடவுளை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஏன் இறைவனை வழிபாடு செய்கிறோம்? இறைவனை வழிபாடு செய்யாமல் நம்ம மாட்டே நம்ம வேலையை பார்த்துட்டு போயினே இருப்போமே, அப்படியும் சில பேர் இருக்காங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர்களுடைய கடமையை மட்டும் செய்யக்கூடியவர்கள், எதையும் நம்பாதவர்கள் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா தர்மத்தை மீறாமல் வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும். அது என்ன தர்மம்? நீங்க தர்மம்னே உடனே சனாதன தர்மத்துக்கெல்லாம் போகாதீங்க. தர்மம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த வேலைகளை சரியாக செய்வது. ஒரு மகனாக இருக்கின்ற பொழுது அந்த மகன் என்ன செய்யணும்? படிக்கணும், நல்ல விதமா படிக்கணும், அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், அதன் பிறகு வேலைக்கு போகணும், அப்பா அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அந்த பொண்ணையும் காப்பாற்றணும், அவனுக்கு பிறக்கின்ற குழந்தையை நல்ல விதமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்நாள் நிறைவு பெறுகிறது. அவனுடைய குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தெரியப்படுகிறது. இதுல எந்த விதமான மாறுதல்களும் செய்யாமல் அந்த வாழ்க்கையின் போக்கில் சென்று வாழக்கூடியவர்கள், இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன் இறைவன் பாதத்துல சரணாகதி அடையணும் அப்படின்னா, இதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை நமக்காக சொல்லி இருக்கிறார்கள். ஏன் சரணாகதி அடைய வேண்டும்? மீண்டும் பிறவாமை வேண்டும் என்றுதான் கேட்கிறாங்க. எல்லாருமே கேட்கிறது மீண்டும் பிறவாமை வேண்டும். இந்த மீண்டும் பிறவாமை வேண்டும் அப்படின்னா அது யாரால் கொடுக்க முடியும்? இது எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? யார் நினைச்சா அது கிடைக்கும்? மீண்டும் பிறவாமல் இருக்கலாம். ஏன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்திரம் எழுதுகின்ற பொழுது சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை இவர்கள் இந்த இடத்தை அனுபவித்துக் கொள்ளலாம், ஆனா விற்க முடியாது அப்படின்னு ஒரு வாசகம் எழுதுவாங்க. சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை அப்படின்னு ஒரு வாசகம் எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சூரியன், சந்திரன், நவக்கோள்கள், பஞ்சபூதங்கள் இவையெல்லாம் நம்மை ஆட்டி படைக்கின்ற ஒரு கடவுளாகத்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா பூமி உங்களுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. நீங்க நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம்னா முடியாது. அப்ப நம்மை மீறி ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது அந்த விஷயத்துக்குள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை இவன் புரிந்து கொள்ளுகிறான். அப்படி புரிந்து கொண்டுதான் அந்த விஷயத்தில் இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன என்று ஆராய்ச்சி செய்கிறான். அப்படி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுதுதான் இந்த இறைவன் என்கின்ற ஒருவன் அங்கே தோன்றுகிறான். அப்படி தோன்றுகின்ற பொழுதுதான் அந்த இறைவனை வழிபாடு செய்வது எப்படி, அந்த இறைவனிடத்தில் நாம் சரணாகதி அடைவது எப்படி, இனிமேல் பிறவாமல் இருப்பது எப்படி, நம் சந்தோஷமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றான். நம் முன்னோர்கள் நல்ல அழகா தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சிற்றின்பத்தின் மூலம் பேரின்பம், நேரடியாக பேரின்பம். இது ரெண்டு விஷயமே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்துதான் நான் இறக்கின்ற பொழுது இறைவனுடைய சரணாகதி அடைய வேண்டும். சிவசாயுஜ்யம், சிவபதவி அடைந்தார்கள், இல்ல வைகுந்த பதவி அடைந்தார்கள் அப்படின்லாம் போடுறோம். ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா உழன்று உழன்று இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூவாகவும் பழமாகவும் காயாகவும் கனியாகவும் சிறு பூச்சியாகவும் எல்லா விதமாகவும் பிறந்து பிறந்து பிறப்பெடுத்து பிறப்பெடுத்து இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கிறோம். இந்த மனித பிறவியில் எவ்வளவு உங்களால் துன்பப்பட முடியுமோ அவ்வளவு தூரம் துன்பப்படுகிறீர்கள். இனிமேல் இந்த மனித பிறவி வேண்டாம், எனக்கு இந்த கடலில் நான் நீந்தக்கூடாது, நான் எப்பொழுதும் இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும் என்று வணங்குவதை தான் இறைவனை தேடுதல் என்கிறோம்.
இறைவனுடைய இந்த தேடுதல் இருந்தால் மட்டுமே நாம் இறைவனை வணங்க முடியும். ஏன் கடவுளை வணங்குறோங்கிறதுக்கு தான் கேள்வியே. ஏன் கடவுளை வணங்குறோம் அப்படின்னா, ஒரு தேடுதல் இருந்தால் மட்டுமே நாம் அதை நோக்கி பயணம் செய்ய முடியும். அப்படி பயணம் செய்கின்ற பொழுது நமக்கு நிறைய ஞானிகளும் நமக்கு முன்னால் பிறந்த நம்முடைய முன்னோர்களும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்படி வழிகாட்டுகின்ற பொழுது அவருடைய பாதையில் சென்று நாம் இறைவனை சரணாகதி அடைகிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.